நெல்லையில் இடைவிடாது பெய்து வரும் மழையினால் கேடிசி நகர் பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் நமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், நாம் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு முதலே கனமழையானது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவிலிருந்து மழையானது பெய்து வருகிறது. நேற்று இரவு கனமழை பெய்தது. நேற்று முன்தினம் இரவிலிருந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில தாமிரபரணி ஆற்றில் 41,000 கன அடி நீர் அளவிற்கு தற்பொழுது வெள்ள நீரானது சென்று கொண்டிருக்கிறது. பாளையங்கோட்டை, கேடிசி நகர், டவுன் உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. நேற்று இரவு முதலே நெல்லை மாநகரின் பல்வேறு இடங்களில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. நாம தற்போது நின்று கொண்டிருக்கிற இந்த பேருந்து நிலைய பகுதிகளை ஒளிப்பதார் பெருமாள் நம்ம காட்டிக்கொண்டு நீங்க இந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். முழங்காலை முக்கும் அளவுக்கு, முழங்கால் அளவுக்கு தற்பொழுது வெள்ள நீரானது இந்த பகுதியில் காணப்படுகிறது. பேருந்துகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குடன் தான் பயணம் செய்கிற நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாம மற்ற இடங்களுக்கு வேலைக்காக செல்கின்ற மக்களுக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையத்தை வந்தடைவதற்கு பெரும் சிரமமாக இருக்கிறது. இந்த பேருந்துகள் வருவதற்கும் பெரும் சிரமமாக இருக்கிறது. அதனால நெல்லை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே கடந்த முறை வெள்ளத்தில் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு பகுதியாக தற்பொழுது இந்த வெள்ள நீரானது இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கிறது. தற்பொழுது கூட ஒரு பேருந்து தற்பொழுது இந்த வெள்ள நீரில் கடந்து செல்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. பேருந்துக்காக வருகிற பயணிகளும் இந்த வெள்ள நீரை கடந்துதான் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக பேரிகார்டு வைத்து அடைத்து வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா நேரில் இந்த பகுதியை பார்வையிட்டு தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள வெள்ள நீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வரார். தற்போது நம்ம கூட சமூக ஆர்வலர் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி பகுதியில் வெள்ள நீர் காணப்படுகிறது. தொடர்ந்து கடந்த வருடத்திலும் இந்த மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. தற்போதும் கூட பல்வேறு கடைகளுக்குள்ள நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த பரணி ஹோட்டலுக்குள்ளெல்லாம் இப்போ வெள்ள நீர் புகுந்திருக்கு. நிறைய இந்த பகுதியில் உள்ள கடைகளுக்குள்ள வெள்ள நீர் புகுந்திருக்குது. என்ன காரணம் இப்படி வெள்ள நீர் ஏற்படுவது? சார், இது ஒரு நாள் பெஞ்ச மழையிலே திருநெல்வேலி ஜங்ஷன் தாங்க மாட்டேங்குது. இது 45 வருஷமா எனக்கு வயசாகுது. ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் பார்க்கறதுக்குனே பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன். இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வே எடுக்கல. இதுல என்னன்னா, அதாவது ஈரடுக்கு மேம்பாலம், திரு கருணாநிதி அவர்கள் கட்டின ஈரடுக்கு மேம்பாலத்து பக்கத்துல இருந்து வர்ற தண்ணீர், அதே சிந்துமுந்தூர் பிறையில இருந்து வர்ற தண்ணீர், அதே தானாமன ரோட்ல இருந்து வர்ற தண்ணீர் எல்லாமே சாக்கடை, அதாவது கழிவு நீர் ஓடை, மழை நீர் ஓடையில போகாம, வடிகால்ல போகாம ரோட்ல பாஞ்சி இந்த ஒரே பாயிண்ட்ல அடையுது. இங்க அடைப்பு ஏற்பட்டா ஜங்ஷன் ஃபுல்லா குளமாக மாறிடுது. வட்ட நடக்கு சார். இவங்க சாக்கடைகளை நல்லா தோண்டி அதை மூடாம அங்கங்க செக் பாயிண்ட் மாதிரி வச்சு தண்ணீர் போகிற மாதிரி பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஓடைகள்ல உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றணும். இதுவரை அகற்றவும் மாட்டாங்க. 45 வருஷமா இதே கேடுதான். போன வருஷம் ஃபுல்லுமே வெள்ளம் எல்லா மக்களுமே மூடி ஒரு 10 நாள் இயல்பு வாழ்க்கையே போச்சு. ஆனா இவ்வளவு நாள் இல்லாத வருஷத்துல இந்த ஒரே ஒரு மழையில திருநெல்வேலி ஜங்ஷனே மூழ்கி கிடக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இந்த சாக்கடைகள், அதாவது மழைநீர் வடிகால் எல்லாமே சுத்தம் பண்ணல, அகலம் பண்ணல. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பஸ் ஸ்டாண்டுங்கிற காரணத்தினால மூடி வச்சிருக்கிறதுனால தண்ணி எங்கேயுமே போகாம ஒரே இடத்துல போகுது. அங்க குப்பைகளோ ஏதோ ஒண்ணு அடைச்சிட்டா போதும், ஜங்ஷன் பண்டாரே கொலை மாதிரி அடைஞ்சிட்டு. இது எல்லாருக்குமே தெரியும், இங்க எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியுது, அதிகாரிக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுதுங்க, அரசியல்வாதிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சாக்கடைகள் ஃபுல்லாமே ஓபன் பண்ணி தண்ணீர் போற மாதிரி பண்ணி அங்கங்கே செக் பாயிண்ட் சொல்ல மாதிரியே கண்காணிப்பு இதுகள் வைக்கணும். நான் ஏற்கனவே மாலை முரசுக்கு 21ஆம் தேதி பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்கிறேன். இது மழை வந்தா இங்க அடைப்பு ஏற்பட போகுது, இந்த சாக்கடை எல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 21ஆம் தேதி சொல்லியிருக்கு. இன்னும் 15 நாள் ஆயிட்டு அதுக்குள்ள திருநெல்வேலி போச்சு. நான் முன்னேற்பாடா சொன்ன வீடியோ எல்லாருக்கும் போயிருக்குது. அதை யாருமே கேர் பண்ணல. நான் சொல்லியும் கூட யாருமே கேட்கல. எல்லாரும் என்ன சொல்லாங்கன்னா, சமூக வலையில தப்பா சொல்றாங்க. எதுக்கு தப்பா சொல்லணும்? எங்களுக்கு இதுல என்ன லாபம்?
மக்கள் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கடைகள் அடைக்கப்பட்டாச்சு, ஜங்ஷன் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டாச்சு, ஒரு மழைக்கு தாங்கல. காரணம் என்னன்னா மழைநீர் வடிகால் மையங்கள் மூடப்பட்டிருக்குன்னு ஒரே இடத்துல தான் திறக்கப்பட்டிருக்கு. டானாமனா ரோட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி 16 அடிக்கு மேல இருக்கு சாக்கடை, ஆக்கிரமிப்புல இருக்குது. அதை தோண்டி நிரந்தரம் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் போற மக்கள், பஸ் ஸ்டாண்டு போற மக்கள், வேலைக்கு போற மக்கள், இதுதான் திருநெல்வேலியின் மையம், சென்டர் பாயிண்டே. இன்னைக்கு அதுவே தத்தளிச்சிட்டு இருக்குது. உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்த 45 வருஷ கனவு இந்த ஒரு வருஷத்துலயே வரட்டும். அதிகாரிகள் இந்த பகுதியின் மக்களின் கருத்தை கேட்டு, ஒவ்வொரு அதிகாரி மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. உடனே சாக்கடையை கிளியர் பண்ணுவாங்க, 2 நாள்ல வடிஞ்ச உடனே அதை அப்படியே விட்டுருவாங்க. அடுத்த வருஷமும் முன்னே ஏற்பாடு சொல்றேன், அடுத்த வருஷமும் இதே மாதிரி தான் தெப்பமா இருக்க போது. இவங்க யாருமே கிளியர் பண்ண போறதுன்னு தான் உண்மை 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 நடக்க போது. நான் அடுத்த வருஷம் இதே மாலை முரசுல பேட்டி கொடுப்பேன். நிச்சயமாக சமூக ஆர்வலருடைய பேட்டியை கேட்டோம். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்களே ஒரு கொந்தளிப்புடன் தான் காணப்படுறாங்க. இந்த பகுதியில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த பகுதிக்கு வரக்கூடிய கால்வாய்கள் சரியான முறையில் தூர்வாரலை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா கடந்த முறை வெள்ளத்தில் இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பவும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இதற்கு அடுத்தாவது இந்த அரசாங்கமும் மாநகராட்சியும் சரியான ஒரு தீர்வை கொடுத்து இந்த பகுதியில் வெள்ளம் தேங்காத வரையிலும் வெள்ளம் உடனடியாக வடிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராம்குமார். அமுல் ஜெய்சிங், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.